ஹாய் ஹலோ எவரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பீஜ மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பீஜ மந்திரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஒரு சில பேத்துக்கு பீஜ மந்திரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், பீஜ மந்திரம்னா என்னங்கிற ஐடியா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு அதை பத்தி ஐடியா இருக்காது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு ஓவர்வியூ மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு ஐடியா, வாட் இஸ் பீஜ மந்திரம், பீஜ மந்திரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துரும். வீடியோக்குள்ளார நம்ம போவோம். இப்போ பீஜ மந்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 எலமெண்ட் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய எலமெண்ட் என்ன, ஒரு தெய்வத்தோடைய மூல சக்தியை இந்த பீஜ மந்திரம் கொண்டிருக்கும். இந்த பீஜ மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தெய்வத்தோடைய மூல சக்தியுமே ஒரு பீஜ மந்திரம் ரெப்ரசென்ட் பண்ணும். இப்ப சரஸ்வதிக்கு ஐம், லக்ஷ்மிக்கு ஸ்ரீம், அந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் உண்டு. சிவனுக்கும் இருக்கு, பெருமாளுக்கும் இருக்கு, எல்லா தெய்வத்துக்கும் உண்டு. சதாசிவனுக்கு ஒண்ணு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் உண்டு. சிவன் சொன்னாலும் சிவனோடுக்கும் பல ரூபங்கள் உண்டு இல்ல, பெருமாளுக்கும் பல ரூபங்கள் உண்டு இல்ல. இப்போ கூர்ம அவதாரத்துக்கு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி எல்லா அவதாரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் உண்டு. இந்த பீஜ மந்திரத்தோடைய சக்தியை, அதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த தெய்வத்தோட மூல சக்தி ஈஸியா தொடர்றதுக்கான ஒரு கேட்வே தான் பீஜ மந்திரம். எந்த தெய்வத்தையும் நீங்க ஈஸியா இழுக்கலாம். பீஜ மந்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போது எந்த தெய்வத்தையும் நீங்க ஈஸியா இழுக்கலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுக்கு அவங்களை இழுத்தாலும் அவங்களை எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறத உங்களுக்கு அவங்களுடைய முழு மூல மந்திரம் தான் சொல்லும். நீங்க தெய்வத்தை வெறும் பீஜ மந்திரத்தை வச்சு இழுத்தரலாம். நீங்க வெறும் உட்காந்து ஐம் 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 ஐம்னு சொல்லும்போது சரஸ்வதி வந்துருவாங்க. ஆனா அந்த சரஸ்வதி எப்படி உபயோகிக்கிறதுங்கிறது தான் மூல மந்திரம் உங்களுக்கு சொல்லும். அதான் கோடு வேர்டு. அப்போ உங்களுக்கு வெறும் பீஜ மந்திரம் போதுமானு கேட்டா ஒரு லெவல்ல போதும், இன்னொரு லெவல்ல போதாது. ஏன்னா அவங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு செயல்படுத்த முடியலனாலும் அது வேஸ்ட். ஆனாலும் ஒரு தெய்வத்தை முதல்ல இழுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும். இதுக்காக தான் பீஜ மந்திரமே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் முதல் நீ தெய்வத்தை இழு, அதுக்கப்புறம் அவங்களை யூஸ் பண்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் பீஜ மந்திரத்தை வகுத்துட்டாங்க. ஸோ பீஜ மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெய்வத்தை இழுத்துடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களை யூஸ் பண்ண முடியாதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல நீங்க அவங்க உங்க இடத்துக்கு வர வைக்கவே முடியல, உங்க வாழ்க்கையில வர வைக்கவே முடியலன்னா நீங்க அவங்களை எப்படி யூஸ் பண்ண முடியாதுல. இதுதான் ஃபர்ஸ்ட் தாத்பரியம், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பீஜ மந்திரத்தை பத்தி. செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சிவன் சப்த கோடி மகா மந்திரங்களை கொடுத்தாரு. அதான் பீஜ மந்திரங்கள். இது ஷியாமலா சகசரநாமம். ஷியாமலாங்கிறது யாரு? மாதங்கி, ராஜ மாதங்கி இருக்காங்க பாத்தீங்களா. ராஜ மாதங்கி உடைய சகசரநாமத்துல சப்த கோடி மகா மந்திர ஸ்வரூபான ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா சப்தனா 7, கோடினா கோடி, மகா மந்திர ஸ்வரூபா. அப்போ 7 கோடி மந்திரங்களை 7 கோடி பீஜங்களை சிவன் தந்தார் இந்த பிரபஞ்சத்துக்கு. இதான் பீஜாட்சரங்கள். அப்போ நிறைய பீஜாட்சரங்கள் இருக்கு. அவ்வளவுன்னு தெரியல, ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இந்த பீஜங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குது. இதுல லக்ஷ்மிக்கு ஒண்ணு இருக்கும், பெருமாளுக்கு ஒண்ணு இருக்கும், பலது இருக்கும். ஆக்சுவலி லக்ஷ்மிக்கு பெருமாளுக்கு பலது இருக்கும். பட் மெயினா நம்ம ஒரு சில பீஜாட்சரங்களை வச்சிருப்போம். அப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பீஜாட்சரம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். இப்போ ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி பீஜம், இம்ங்கிறது மாயா பீஜம். இந்த எம்ங்கிறது எல்லா பீஜ மந்திரமும் கிடைச்சல பாருங்க, இம் 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 அப்படின்னு முடியும். சிலது இங்குங்கிறது முடியும், அது ஒரு செப்பரேட் கேட்டகரி. அதை பத்தி நம்ம ஒரு தனி வீடியோல பார்ப்போம். பட் இம்ங்கிறது முடிகிற பீஜாட்சரங்கள் தான் அதிகம். ஸோ இந்த இம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம்னா மாயைன்னு அர்த்தம். உங்க உடல், உங்கள் மனம், உங்கள் அகங்காரம், இதெல்லாம் மாயை. இந்த அகங்காரங்கிறது ஈகோ கிடையாது. அகங்காரங்கிறது அரகன்ஸ் கிடையாது, ஈகோ. உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட அடையாளம்ங்கிறது ஒரு மாயை தானே. அது என்ன? அந்த பிரபஞ்சம் உருவாக்குனது தான், நீங்க உருவாக்குனது தான். இதுதான் மாயை. இந்த மாயைக்குள்ளார ஒரு தெய்வத்தோடைய சக்தி ஊடுருவதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு சொன்னாலும் வேலை செய்யும். ஆனா அது எங்க விதைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பீஜம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விதைன்னு அர்த்தம். ஸோ தெய்வத்தோடைய சக்தியை விதைக்கணும்னா அது மாயையில தான் விதைக்க முடியும், உங்க உடம்புல தான் விதைக்க முடியும், உங்க மனசுல தான் விதைக்க முடியும். அதுக்கு தான் இம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நடுவுல சேர்த்துறாங்க. எவ்வளவு லாஜிக் இருக்கு பாருங்களேன் இதுக்குள்ளார. உங்க உடம்புல அந்த சக்தி விதையை விதைக்கிற மாதிரி அந்த தெய்வம் ஸ்ரீம் ஸ்ரீம் சொல்லும் போது உங்க உடம்புல விதை, உங்க உடம்புங்கிற அந்த நிலத்துல அந்த விதை விழுகிற மாதிரி. விழுகும் போது என்ன ஆகும்? ஏதோ ஒரு விதை முளைக்கும்ல. அதுதான் கான்செப்ட். 100 விதை விதைச்சிங்கன்னா ஒரு விதையாவது முளைக்காம போயிருமா? அதேதான் பீஜாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா விதைன்னு அர்த்தம். அப்போ தெய்வத்தோடைய சக்தி உங்க மனசுக்குள்ளாரையும் உங்க உடம்புக்குள்ளாரையும் விதையா விதைக்கிற மாதிரி. ஏன் அது சக்சஸ் வேலை செய்யும்னா, நீங்க எத்தனை விதைக்கிறீங்களோ அதுல எவ்வளவு ஒரு சிலதாவது முளைச்சே தீரும்.
எல்லாமே கை கொடுக்காம போக வாய்ப்பே இல்லை. இப்ப ஐம் 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 ஐம்னு பல மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சில விதைகளாவது தெய்வத்தோட சக்தியை நீங்க விதைச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க மனசுலயும் உடம்புலயும் முளைக்கும். எல்லா விதையும் வந்து பொய்த்து போகாது. ஸ்ரீம் 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 சொல்லும் போது எல்லா விதையும் பொய்ச்சு போக வாய்ப்பு இல்லை. ஒரு சில விதைகளாவது முளைக்கும். இதுதான் கான்செப்டே. பீஜ மந்திரங்கள் உங்களுடைய மனசுலயும் உடம்புலையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை தெரிஞ்சு நீங்க பண்றணும். ஆனா சின்சியாரிட்டி வேணும். இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். பீஜ மந்திரங்கள் கட்டாய வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இப்போ ஒரு வனவாசி அவன் வந்துட்டு காட்டுல வந்து சுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து வழிபாடை பத்தி ஒரு ஐடியாவும் இல்லை, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. இதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவானா, அவன் சரி எனக்கு நம்மளுக்கு ஒரு குருவும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி வந்து இது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணுன்னா, மந்திரங்களை வச்சு வந்து தெய்வத்தை வரவழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, சரி வந்து காட்டில் நம்ம பார்க்குற இயற்கையிலிருந்து ஏதாவது ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்டை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி காட்டில் சுற்றிட்டு இருப்பான். ஒரு உயிரினை வந்துட்டு கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில கிடக்கும். அது வந்து துடிச்சிட்டு இருக்கும்போது ஐ ஐ ஐ அப்படின்னு கத்தும். சரஸ்வதியோட பீஜ மந்திரம் தான் ஐம் அப்படிங்கிறத வந்து பாதி மட்டும் கத்தும். அப்போ இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல வந்து உட்காந்து, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஐ ஐ ஐங்கிறது எனக்கு தெய்வத்தை கொண்டு வருதோ இல்லையோ சொல்லிதான் பார்ப்போமேன்ட்டு அவ்வளோ சின்சியரா ரொம்ப நாளைக்கு சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது சரஸ்வதி அம்மா அவன் முன்னாடி தோன்றிடுறாங்க. இது என்னடா தெய்வம் நிஜமாலுமே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, நீங்க யாரும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சரஸ்வதி அப்படிம்பாங்க. நான் தான் வந்து நாக்கில் உட்காரக்கூடியவன், நான் தான் வந்து கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஏன் வந்தீங்க, நான் உங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பீஜ மந்திரத்தை பாதிதான் நீ சொன்ன, பட் இருந்தாலும் அந்த பாதிக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், முழு பீஜ மந்திரத்தை சின்சியரா சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை நோக்கி வருங்கிறது தான் அர்த்தம். இதுக்காக தான் நான் உட்காந்து விளக்குனேன். அதாவது வந்து எம் இம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு வருது, மற்ற வார்த்தை இப்போ ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து என்ன, ஸ்ரீங்கிறத பீஜம், அந்த இம்னு சேரும்போது பீஜ மந்திரமா மாறும். ஸோ பீஜம்ங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெய்வத்துக்கும் ஒரு விதை, ஒரு எசன்ஸ் இருக்கு. அந்த எசன்ஸ் வந்து மாயா பீஜம்ங்கிற அதோட சேரும்போது உங்க உடம்புல வந்து அந்த விதை வந்து விழுக ஆரம்பிக்கும். தெய்வத்தோட சக்தி விதை வடிவத்தில் விட ஆரம்பிக்கும். விதை வடிவத்தில் விழுக ஆரம்பிக்கும் போது நீங்க விதைக்கிற எல்லா விதையும் போயிச்சு போக வாய்ப்பு இல்லை. நீங்க வந்துட்டு ஒரு விதையாவது அட்லீஸ்ட் முளைக்கும். அதுதான் வந்து தாத்பரியம். 100 விதை விதைச்சிங்கன்னா ஒரு விதையாவது முளைக்கும். அந்த ஒரு விதை உங்களுக்கு பலனை அறுவடை பண்ணும். இதுதான் கான்செப்ட். இதை தெரிஞ்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. எந்த தெய்வத்தோட பீஜ மந்திரத்தை கரெக்டா உச்சரிப்பு தெரிஞ்சு நீங்க வழிபட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல அது உங்களுக்கு கட்டாயம் பலன் கொடுக்கும். அந்த ஒரு கான்செப்டோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.